கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் என்ற ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. இந்த ஜீவனை வெறுத்தேன் என்று பிரசங்கிலே நாம் வாசிக்கிறோம். நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். கர்த்தருக்காக ஒரே வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னனாலும் பண்றாங்க. வயசான பாட்டியை ஏமாத்திடுறாங்க, அம்மா அப்பாவை ஏமாத்திடுறாங்க, மாமியாரை ஏமாத்திடுறாங்க, வீட்டில் யாரெல்லாம் வயசா இருக்காங்களோ எல்லாரும் ஏமாத்திடுறாங்க, சொந்தக்காரங்களை ஏமாத்துறாங்க, நிறைய காரியங்களை ஏமாத்துறாங்க. இந்த ஜீவனை வெறுத்தேன் என்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமா இருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. வேதனை பிளஸ் மனதுக்கு சஞ்சலம், எல்லாம் மாயை அப்படிங்கிறது. எல்லாம் மாயை. காலை வேளையிலே எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. எல்லாம் மாயை. ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஜீவனை வெறுத்தேன், இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாம் எனக்கு விசனமா இருக்கு, மனதுக்கு சஞ்சலமா இருக்கு அப்படிங்கிறது. ஒரு 60 வயசு, ஒரு 70 80 வயசு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஒரு 20 வயசு வாலிப மகள் வாலிப பையன்கிட்ட பேசும்போது அவங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஒரு 30 வயசு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். 35 வயசு 40 வயசு அவங்களுடைய குடும்பத்துடைய காரியங்கள் அது வித்தியாசமா இருக்கு. ஆனால் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜீவனை வெறுத்தேன் என்கிறார். இன்றும் கூட கடைசி காலத்துல இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐயா போனார். 2 நாள்ல இல்ல 12 லட்ச ரூபா காலியா, ஆள் இறந்து போயிட்டார். அவ்வளவுதான், கையெழுத்து வாங்கி முடிச்சிட்டாங்க, ஆள் டெத். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நன்றி அறிதல் பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். இது எல்லாமே தேவன் விரும்பக்கூடிய காரியம். தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழணும். துன்மார்க்கமான காரியத்தை வெறுக்கணும், தீமையை விட்டு விலகணும், பொல்லாப்பை விட்டு விலகணும், இச்சை அடக்கமா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், செம்மையா வாழணும். இப்படிலாம் நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஆனாலும் பிரசங்கிலே சலமோன் ராஜா இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன். ஒரு பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் யோசித்து பார்க்காரு. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்ற, இந்த ஜீவனை வெறுத்தேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சில காரியங்கள் உண்டு, அதை வெறுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பார்த்தால் வெறுக்க மாட்டாங்க. இந்த கடைசி காலத்திலே ஒண்ணு மண் ஆசை, இல்லை பொன்னாசை, இல்லை நகை, இல்லை பொருளாசை,
ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ளே சில வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்தால் நம்ம இருதயத்துக்குள்ளே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சஞ்சலம் இருக்காது, வேதனை இருக்காது, தவிப்பு இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உள்ளத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்துல எல்லா காரியமும் சில குடும்பத்துல இருக்கும். அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். அப்புறம் என்னைக்கு ஆவியில வளர முடியும்? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க, எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க, எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. லாஸ்ட் திரும்பி பார்த்தா தனிமை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் தேவன் கொடுத்துருவாரு, ஆனால் தனிமை. இதுதான் சில குடும்பத்திலே நடக்கு. எல்லாம் ஆசைப்படுவாங்க, ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டே இருப்பார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்படியே வசனம் இருக்கு, பிரசங்கி 3:11. அதனால காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜீவனை வெறுத்தேன். ஒரு மனுஷனுக்கு ஹையஸ்ட் என்னன்னா ஜீவன் தான். அந்த ஜீவனை ஒரு மனுஷன் வெறுக்கும் போது அதுக்கு மேல ஹையஸ்ட் பிரச்சனை எதுவுமே வராது. இப்ப நான் இருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கர்த்தர் தான் எனக்கு கிருபை தந்திருக்காரு, கர்த்தர் தான் நீ பாதுகாக்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. என்னோட ஜீவன் அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்காரு, என்னுடைய ஜீவ சுவாசம் அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்காரு. அதனால ரவிராஜ் உயிரோடக்கம் அப்படின்னா அவருடைய கரத்துக்குள்ள இருக்கேன். அதே போல இந்த ஜீவன் அவருடைய கரத்துல இருக்கும்போது நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு மகிமை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சுயம் சாக மாட்டேங்குது, 4 வார்த்தை சாக மாட்டேங்குது. நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன். பெருமை பெருமை பெருமை. எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஞானத்தை தருது தேவன் தான், புத்தியை தருது தேவன் தான், அறிவை தருது தேவன் தான், நமக்கு ஜீவனை தந்தது தேவன் தான், ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். பிரசங்கி அழகா எழுதப்பட்டிருக்கு, இந்த ஜீவனை வெறுத்தேன். அப்ப எந்த அளவுக்கு ஆழமா உட்கார்ந்து யோசித்திருப்பார். இன்னைக்கு நம்ம காலையில என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம்? வீட்டுல பிள்ளைகள், புருஷன், பொண்டாட்டி, வீட்டுல பிரச்சனை, அது இது கடன் சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் வந்துடும். ஒவ்வொரு வீட்டுல ஜெபிக்கும்போது ஒவ்வொரு பட்டியல் வரும். ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள். ஆனால் பிரசங்கிலே இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியில் எல்லாம் எனக்கு விசரமாய் இருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும். கொரோனா நேரத்துல எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது, கதம். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி வாழ்க்கை. வாழ்ற வாழ்க்கை நம்ம தேவனுக்கா வாழ்ந்தால் ஆசீர்வாதம், அவர் கூட இருந்தா ஆசீர்வாதம், அவர் நம்ம இதயத்துக்குள்ள இருந்தா சமாதானம். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ஜீவனை வெறுத்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, விசனமா இருக்கிறது, வேதனையா இருக்கு அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு,
சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். நான் என்னெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு செஞ்சேனோ அதெல்லாம் வெறுத்தேன் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் வெறுத்தேன் அப்படிங்கிறது. எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கேன், அதையெல்லாம் என் பிள்ளைக்கு தான் நான் வச்சுட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சொத்து சொத்து சொத்துன்னு சொல்லி சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, ஒரே சொத்து சேர்க்கிற வேலை மட்டும்தான். இல்ல நகை சேர்க்கணும், இல்ல மண்ணு இடம் வாங்கி 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 போடணும், போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரசங்கிலே சலமோன் ராஜா இப்படியா சொல்கிறார், வெறுத்தேன், ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சொத்து சேர்த்து வைப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா அழிச்சிரும், ஒரே நாள்ல அழிச்சிரும். 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி ரூபாய் மொத்தமா காணாம போயிடும். சில குடும்பத்துலாம் அப்படி நடக்கும், வெளியே தெரியாது. எங்க அப்பா அம்மா சொத்தை நான் அழிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நிறைய குடும்பத்துல அப்படி சொல்லுவாங்க, பூர்வீக சொத்து இருந்துச்சு அதெல்லாம் நாங்க அழிச்சு விட்டோம் அப்படிம்பாங்க. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ என்கிறார். அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்ட ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. சில குடும்பத்துல நல்ல சொத்து சேர்த்துச்சிருப்பாங்க, அதெல்லாம் பிள்ளைகள் அனுபவிக்கும். இதுவும் மாயை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த, ஆசையாய் ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். பிள்ளைகள் இல்ல பேரம்பேத்தி, இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன் என்கிறார். சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஆசை என்று அங்க கடைசியில் ஒரு வேர்டு வருது, ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். நிறைய குடும்பத்தில் ஆசை 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 ஆசை. போதும் என்கிற மனம் இருந்தால் நம்ம இருதயம் சமாதானமா இருக்கும். தேவன் எனக்கு தந்தது போதும், தேவன் எனக்கு தந்தது போதும், அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கும்போது சமாதானம். ஆனா இரவு நேரத்துல யாரெல்லாம், அதிகாலையில் யாரெல்லாம், தினம்தோறும் யாரெல்லாம், காலையில நைட்டு யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். 24 மணி நேரமும் நம்ம இருதயம் தேவனோடு இருக்கும்போது சமாதானம். கடைசி லைன்ல அழகா எழுதப்பட்டிருக்கு, ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஆசைப்பட்டு 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 சம்பாதிப்பாங்க. அதை யார் அனுபவிப்பா? அழகா அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ. யாருக்கு சொல்கிறார்? அடுத்த தலைமுறை. அவன் ஞானமா இருப்பானா, அப்படி இல்லைன்னா புத்திமானா இருப்பானா, இல்ல புத்தி இல்லாம இருப்பானா? 2 பாயிண்ட் தான். இதான் கடைசி காலம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க, சில குடும்பத்துல ஓரினை சேர்க்கை, அசுத்தமான பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்துக்குள்ள நடக்குது. எங்கேயாவது போய் சிக்கிட்டு அந்த குடும்பம் பார்த்தா பல பிரச்சனைகளை வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல பாவத்திலே வாழ்ந்துட்டு இருந்தால் ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ளே கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தால் ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக ஜெபிப்போம், கேளுங்க. நம்ம இருதயம் தேவனோடு இருக்கணும். இன்னைக்கு அதுதான் செய்தி. இந்த ஜீவனை வெறுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையே மாயான வாழ்க்கை தான். கொஞ்ச நாள் அப்புறம் காணாம போயிடும், அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நாள்ல எத்தனை குடும்பத்துல பகையை வச்சுட்டு அலையிறாங்க, வைராக்கியத்தை வச்சுட்டு அலையிறாங்க, சண்டை போட ரெடியா இருக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, மன்னிக்கிற சுபாவம் இல்லை, பெருமை. எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியங்கள்.
சில குடும்பத்துல வீம்புல வைராக்கியம் பாராட்டுறாங்க. நாங்க சாதிச்சிட்டோம். ஒண்ணும் கிடையாது. நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய கையில வச்சிருக்காரு. ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான் லைஃப். ஒரு செகண்ட்ல நம்ம லைஃப் மாறிடும். அப்புறம் நேரா நியாய தீர்ப்பு தான். இந்த சுவாசம் உள்ள இருக்கிற வரையும் தான் ரவிராஜ் பேச முடியும். இந்த சுவாசம் இல்லை அப்படின்னா நேரா ஜட்ஜ்மெண்ட் தான் அதுக்கப்புறம். அதனால வாழ்ற கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழ்வோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா, தேவன் தருவார். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். உங்க வீட்டுல நிறைய தேவை இருக்கா தேவனுக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க, கேளுங்க. அப்பா, என் வீட்டுக்குள்ள இதுதான்ப்பா சூழ்நிலை, நான் இப்படிதான்ப்பா இருக்கிறேன், என் குடும்பத்துல இப்படிலாம் தேவை இருக்குப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அது நம்ம கேட்கலாம், நம்ம அப்பாட்ட கேட்கலாம், உரிமையோட கேட்கலாம். ஆனால் வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன, விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன? ஆசையை விட்டுவிட வகை பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். இன்னைக்கு ஆசை தொடருதா? ஆசையை விட்டு விட்டாச்சா? நிறைய குடும்பத்துல ஆசை என்னன்னா பணம், நகை, பொருள், மண்ணு. நிறைய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நகையை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, பொருளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, இடம் வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா வேற வேற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? ஆசையை விட்டு விட வகை பார்த்தேன். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே புதிய ஏற்பாட்டில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. என்ன காரணம்? என்னங்க உள்ள ஆசை இச்சையெல்லாம் உள்ள கிடக்கும் போது அவங்க இன்னும் பழைய சுபாவம், பழைய ஜென்ம சுபாவம் எல்லாம் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் நமக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, தலைமுறை ஆசீர்வாதமும் உண்டு. புதிய நாளுக்காக சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அந்த புதிய நாளிலும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபினாலும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க, தேவ பக்தியில வளரக்கத்தை கிருபை செய்யுங்க, நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து வேலடைத்து பாதுகாத்துடுங்க. கற்பனை ஜெபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி கஷ்டப்பட்டு கொடுங்க, அந்த குடும்பத்துடைய தேவையெல்லாம் சந்திங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திங்க. கடன் பிரச்சனைல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா குடும்பத்தையும், எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசனம் எடுத்து அப்பா ஜீவ புஸ்தகம் எழுதப்படுங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பாவியாங்க மேல கிருபையா இருங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா பலவீனத்தெல்லாம் மாற்றி போடுங்க. இன்னைக்கு உள்ள எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், ஏற்ற துணை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.